ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க என்னோடய சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல் நோட்டிஃபிகேஷனை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. நான் கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டிருக்கேன். கடுகு உளுந்து அது நல்லா பொரியட்டும். இந்த ஸ்டேஜில் கருவேப்பிலை இருந்துச்சு அப்படின்னா கருவேப்பிலை போட்டுக்கோங்க. கொஞ்சம் ஜீரகம் அதையும் போட்டு நல்லா பொரியவும் நான் கட் பண்ணி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கை நல்லா சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதில் போட்டுருங்க. போட்டுட்டு நல்லா அந்த ஆயிலே நல்லா பாயில் பண்ணிடலாம். நல்லா பாயில் பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு தேவையான அளவு மஞ்சப்பொடி, லைட்டாக உப்பு, இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. அந்த ஆயிலே நல்லா அது பாயில் ஆகணும். கொஞ்சம் தண்ணியும் ஊற்றிடலாம். ஊற்றிட்டு கிளறி விட்டுருங்க. நல்லா கிளறி விட்டுட்டு இந்த ஸ்டேஜில் தேவையான அளவு உப்பு, லைட்டாக மஞ்சத்தூள் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அந்த தண்ணியிலையே அது நல்லா பாயில் ஆயிரும். சிம்மில் வச்சுக்கோங்க. வேறு எதுவும் பண்ணவே வேண்டாம். சிம்மில் வச்சுட்டிங்க அப்படின்னா இப்படி சூப்பராக அது பாயில் ஆயிரும். உங்கள்கிட்ட சில்லி பவுடர் இருந்துச்சு அப்படின்னா சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லாட்ட வீட்டில் இருக்கிற மசால் பொடியை கூட ஒரு ஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கிளறி விட்டுருங்க. கிளறி விட்டுட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. ஏன்னா அந்த நம்ம இப்போ தான் போட்டிருக்கோம், அது கொஞ்சம் பாயில் ஆகணும். ஸோ அதையும் க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. ஒரு டேஸ்டியான உருளைக்கிழங்கு ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். நம்ம சைடிஷாக சூப்பராக யூஸ் பண்ணலாம். பிள்ளைகளுக்கு மார்னிங் இப்படி செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா நல்லா விரும்பியும் சாப்பிடுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.